சித்து வேலைன்னா என்ன? சித்து வேலை எப்படி இருக்கும்? முதல்ல சித்து வேலைன்னா என்னங்க? சொல்லுவாங்கல்ல, "எப்பா அவன் பெரிய சித்து விளையாட்டுக்காரனப்பா. இந்த சாமியே பெரிய சித்து விளையாட்டு சாமியப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டுருப்பீங்க. சித்து விளையாட்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் அறிஞ்சத, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சத அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா, இது போன்ற சித்து விளையாட்டுகளில யாரும் உண்மையா நிக்கிறவங்க யாரும் ஏமாந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அறிஞ்சத அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். முதல்ல சித்து விளையாட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு நல்லவன் போல நடிச்சு, நமக்கு நல்ல விஷயங்கள் போல கண்ல தெரிஞ்சு, தவறான ஒரு செயல்ல நம்மள ஈடுபடுத்துறது. தவறான ஒரு சிந்தனையில, தவறான ஒரு வழியில நம்மள ஈடுபடுத்துறது தான் சித்து விளையாட்டு. புரியிற மாரி சொல்றேன். ஒருத்தர் ஒண்ணு சொல்றாரு. அத அத வந்து அது தவறான ஒரு செயல். நான் அத கேட்க மாட்றேன். அப்ப என்னைய எப்படியாவது அந்த செயல செய்ய வைக்கணும். அந்த செயல கேட்க வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும், ஒரு நடிப்பு நடிச்சு, ஒரு வேடம் போட்டு, என்னைய நம்ப வச்சு, கடைசில அவர் நெனச்ச அந்த தவறான அந்த செயல நானே செயல்படுத்துற மாரி கொண்டு வர்றது தான் சித்து விளையாட்டு. ஏங்க சித்து விளையாட்டுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம்? நீங்க சொல்றது இப்ப எதுக்குங்க இந்த காலகட்டத்தில இது எதுக்கு சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? அதாவதுங்க இது எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, எவ்வளவோ பேரு நான் நம்பி போனேனப்பா, என்னை ஏமாத்திட்டாங்க. எப்பா அவர பத்தி தெரியாம நான் போய் சிக்கிட்டேனப்பா. அவர தெரியாம நான் நம்பிட்டேனப்பா. அவரால நானும் அந்த காரியத்துக்கு உடன் போயிட்டேனப்பா. துணை போயிட்டேனப்பா. அந்த பாவம், பழி பாவம் என்னையும் சேர்ந்து நிக்குதப்பா. அப்படின்னு யாரெல்லாம் வேதனைப்படுறீங்களோ, அவங்களுக்காக இன்னைக்கு இந்த பதிவு. சரிங்க. சித்து விளையாட்டோட அறிகுறி என்ன தெரியுமா? முதல்ல ஆசை அதிகமா காட்டும். நம்பகத்தன்மைய அதிகமா காட்டும். அதுபோன்ற அந்த அறிகுறி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நாம அந்த செயல் தப்பா இருந்தாலும் அத வந்து நாம நம்பிருவோம். ஏன்? ஆசை, பேராசை, அதிகமான ஒரு தவறான நம்பிக்கை. அப்ப அந்த செயல்ல நாம ஈடுபட்டுட்டோம் அப்படின்னா, அவரு என்ன சொல்லுவாங்கல்ல, "எப்பா குற்றம் செய்றவன விட குற்றம் செய்ய காரணமா இருந்தானே, அவனுக்கு தான்ப்பா தண்டனை அதிகமா கிடைக்கும்." அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த இடத்துல குற்றம் செய்ய காரணமா இருந்தது அந்த சித்து விளையாட்டு விளையாடுனவங்களா இருந்தாலும், நீங்களும் அதுல துணை போறதுனால நீங்களும் அந்த இடத்துல குற்றவாளியாக அங்கே சித்தரிக்கப்படுவீங்க. அதாங்க எவ்வளவோ பேரு குலதெய்வங்களுக்காக உண்மையும், நேர்மையும், நீதியும், சத்தியத்தின் வழி நின்னு போவீங்க. ஆனா, உங்க கூடயே இருந்து, உங்கள திசை மாற்றி, உங்கள மடை மாற்றி, உங்கள ஒரு சில ஒரு சில சொற்களாலும், ஒரு சில செயல்களாலும் உங்களுடைய மனச மாத்தி, கடைசில நாம நெனைக்கிறத நம்ம மூலியமாவே செய்ய வைக்கிறாங்கல்ல, அதுக்காக இனிமேல் அப்படி யாரும் அப்படி உடன் போகக்கூடாது. அதுலருந்து எப்படி நம்மள காத்துக்கிறணும்? அது அந்த விளையாட்டுக்குள்ள நாம போய் சிக்காம இருக்க நாம என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சத நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க. சித்து விளையாட்டு எப்படி கண்டுபிடிக்கும்? அதான் நமக்கே தெரியாதேங்க. நம்மள அறியாமயே அத நாம செய்றோம். நமக்கு எப்படிங்க அது தெரியும்? அத எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? அப்படின்னா, கண்டுபிடிக்க முடியும். எப்படி? குலதெய்வத்தோட அருளால. இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில சக்திகள்லாம் இருக்கும். நேரா பார்த்தா கண்ல தெரியாது. தெய்வத்தோட ஆயுதத்த, தெய்வத்தோட ஆபரணத்த, தெய்வத்த மனசுல நெனச்சுட்டு அத பாருப்பா. சுய உருவம் உனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இது. அப்ப எப்போது அந்த ஒரு செயல் உங்க மனசுக்கு நறுக்குப்படுதோ, எப்போது அந்த செயல் உங்களுடைய உள் மனசாட்சிக்கு உங்க மனசாட்சி அதை ஏத்துக்காம, நீங்க ஏத்துக்கிட்டாலும் உங்க மனசாட்சி அதை ஏற்க மறுக்கும். குற்ற உணர்ச்சி இருக்கும். அந்த குற்ற உணர்ச்சி தான் இதிலிருந்து நாம சரி பண்ண முடியும். எப்படி சொல்றது அப்படின்னா, அந்த ஒரு செயல் ஆனா எனக்கு பிடிக்குது, ஆசையா இருக்கு. நான் போய் அது தவறான செயல நான் செஞ்சாலும், எனக்கு உள்ள என்னுடைய மனசாட்சியானது ஒரு குற்ற உணர்ச்சியா நான் வந்து உணருவேன். அப்ப நான் செஞ்ச விஷயம் தவறு அப்படிங்கிறதுனால. அப்ப அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ள வரும்போது, நீங்க அதிலிருந்து சுதாரிக்கணும்.
சரி, இது ஒன்று. மனசில் இருக்கிற குற்ற உணர்ச்சியை வச்சு நாம் அந்த சித்து விளையாட்டில் சிக்காமல், இவங்க நாடகம் போடுறாங்க, இவங்க வேஷம் போடுறாங்க, இவங்க தவறான பாதைக்கு நம்மளை அழைச்சி போகிறாங்க, இவங்க கூட நாம் துணை நிற்கக்கூடாது, அவங்களுடைய அந்த ஆசை பாசைகளை அவங்களுக்கு நாம் அதை விருந்து நம்ம விட்டு விலகணும் அப்படின்னு முதல்ல குற்ற உணர்ச்சியை வச்சு நம்ம விலகி வரலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, குலதெய்வத்தோட உத்தரவு. ஏப்பா இவர் இது மாதிரி ஒரு விஷயங்களை சொல்கிறாரு, செய்கிறாரு, இது போன்ற எனக்கு என்னால் முடிவு எடுக்க முடியலை, என் மனசாட்சி குற்ற உணர்ச்சியாக இருக்குது, அது சரியாக தவறானு எனக்கு தெரியலை, அது தவறான ஒரு செயலுக்கு நான் போயிட்டேன்னா அதனால் ஒரு சில பாதிப்பு குல மக்களுக்கும் குல தெய்வங்களுக்கும் வந்துருச்சு அப்படின்னா காலத்துக்கும் என் பிள்ளை குட்டிக்கெல்லாம் நான் அந்த தோசை என்னை விட்டு விலகாது, எங்கள் குடும்பத்தை விட்டு விலகாது. இது எப்படி என்னன்னு எங்களுக்கு தெரியலை, ரொம்ப நெருக்கமாக உடன் சொந்தங்களில் நாங்கள் ரொம்ப ஒன்றி போயிருக்கோம், அதனால் விட்டு விலகவும் முடியலை, அதாவது பகையை வளர்க்கவும் விரும்பலை, இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு குலதெய்வத்திட்ட போய் நம்ம கோரிக்கை வச்சு உத்தரவு கேட்கணும். பூக்கட்டி போட்டு கேட்கணும். அதே சமயம் ஏதாவது ஒரு வழியில் உத்தரவு கேட்கணும். அந்த குலதெய்வம் உண்மையான தெய்வம் அந்த இடத்துல உங்களுக்கு சரியான உத்தரவு கொடுக்கும். அந்த உத்தரவை கேட்ட உடனே இது இந்த விளையாட்டு தான், இதுக்கு நாம் துணை போகக்கூடாது அப்படின்னு அதிலிருந்து விட்டு விலகணும். இது 2வது. 3வது, அந்த சித்து விளையாட்டவே நாம் எதிர்த்து ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்? இது போன்று ஒரு சில நம்மளை மடமாற்றி, நம்மளை ஏமாற்றி, நம்மளை அந்த தவறான அந்த ஒரு செயலுக்கு கூட ஒன்று சேர்க்குற அந்த முயற்சியை நாம் எதிர்த்து சண்டையிட்டு, சித்து விளையாட்டு விளையாடுறவங்களே அந்த 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 விளையாட்டை விட்டுட்டு தலதரிச்சு ஓடுற மாதிரி எதிர்த்து நாம் சண்டையிடணும். எப்படி சண்டையிட முடியும்? அவங்க சித்து விளையாட்டுனா சாதாரண ஆள் மட்டுமா விளாட்றாங்க? மந்திரவாதிகள், மாந்திரிகம் தெரிஞ்சவங்க, தாந்திரிகம் தெரிஞ்சவங்க எல்லாருமே சித்து விளையாட்டு தானேங்க. அப்போ அவங்கள எப்படிங்க எதிர்த்து சண்டை போட முடியும்? எப்படிங்க எதிர்த்து அதை நம்ம சரி பண்ண முடியும்? அவங்கள எப்படிங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான் புரிஞ்சுக்கிறணும். நம்முடைய எல்லா குலதெய்வங்களுக்கும் சித்து விளையாட்டும் தெரியும். சத்தியத்தின் வழி போயேவன் அந்த சித்து விளையாட்டு விளையாடி அந்த அநீதியின் அந்த அதர்மத்தின் பக்கம் நிற்கிறவங்கள சரியான பாடம் புகட்டும். அப்பேற்பட்ட தெய்வம் தான் நம்மளுடைய குலதெய்வம். சித்து விளையாட்டு காரணப்பாவன், சித்து விளையாட்டுக்காரன் அவரெல்லாம் அப்பேற்பட்ட தெய்வத்தெல்லாம் யாராலையும் அசைக்க முடியாதுப்பா. அது யாரு? எவ்வளோ மலையாளப்பட்டு சாமியை பிடிச்சிக்கிட்டு நீ என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? தெய்வத்துக்கு சித்து விளையாட்டு நிறைய தெரியும். அப்போ அந்த தெய்வத்தோட குலமக்க நீங்கள் ஊக்கமாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, பரிபூர்ணமாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அந்த விளையாட்டோட கலைகளை, அந்த சத்தியத்தின் வழி போகிற அந்த நடக்கிற அந்த கலைகளை நமக்கு தெய்வம் அமைச்சு கொடுக்கும். இதை இப்படி போ, இதை இப்படி பேசு, இந்த விஷயத்தை இப்படி செய்யு, இந்த விஷயத்த இதிலிருந்து இப்போ நீ விலகி இரு, இதுக்கு நீ பதில் கொடுக்காத, இதை அனுமதிக்காத, இதை தொடாத, இதை எடுக்காத அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில அசரீத வாக்குகளையும் சரியான வழியையும் அந்த நம்மளுடைய சாமி நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதை நாம் தொடர்ந்து அதை சரி பண்ணி வந்தோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட சித்து விளையாட்டுக்காரங்களாக இருந்தாலும் அநீதியின் பக்கம் எப்பேற்பட்டு நிற்கிறவங்களாயும் நம்ம சாய்க்க முடியும். அவங்க செய்கிற செயல் தப்புன்னு அவங்களுக்கு உறுத்தி அவங்களையே தலதரிச்சு ஓட வைக்க முடியும். அதுக்கு குலதெய்வத்தோட அருள் வேணும். அதனால் இன்றைக்கி இந்த பதிவில் 3 விஷயங்க. இந்த சித்து விளையாட்டில் சிக்காமல் இருக்கணும்னா, 1, உங்கள் மனசாட்சி சொல்கிறத கேட்கணும். குற்ற உணர்ச்சி வருதா, அந்த காரியத்தை செய்யாதீங்க. மனசு நறுக்குப்படுதா, உள்ளம் குறுகுறுக்குதா, குற்ற உணர்ச்சி மனசாட்சி உங்களை அழுத்துதா, மனசாட்சி உங்களை கேள்வி கேட்குதா, பெரிய கடவுளே இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு கூட போகாதீங்க, துணை போகாதீங்க. 1. 2வது, குலதெய்வத்திட்ட விட்டுருங்க. குலதெய்வத்தை உத்தரவு கேளுங்க. எப்போ அது முடிவு எடுக்க தெரியல, வந்தது யார், நண்பனா அல்லது எதிரியா, கடவுளா அல்லது பேயா அப்படின்னு தெரியலப்பா, நீ என்னன்னு பார்த்து சொல்லப்பா அப்படின்னு சாமிகிட்ட உத்தரவை கேட்டு அந்த உத்தரவுப்படி நடங்க. இல்லை அப்படின்னா சாமிகிட்டையே நான் எதிர்த்து சண்டையிடணும். உன் குலமக்க உன்னைய நான் மலை போல செமஞ்சு நிற்கிற என்னையவே திசை திருப்புற அந்த விளையாட்டில் நான் ஜெயிக்கணும். சரியான அந்த விளையாட்டு விளையாண்டவங்களுக்கு பாடம் புகட்டணும், எனக்கு அது கற்றுக்கூட, எனக்கு சக்தி கொடு, என் கூடவா, கூட நில்லு அப்படின்னு தெய்வத்தை பரிபூரணமாக நீங்கள் அழைச்சிங்க அப்படின்னா, சித்து விளையாட்டு எப்படி இருந்தால் அதிலிருந்து நம்மை காக்க முடியும். குல மக்களையும் குலதெய்வ எல்லையையும் சத்தியத்தின் வழி நிற்கிற மக்களையும் எல்லாத்தையும் காக்க முடியுங்கிறதுக்காக நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.